அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். மீன் குழம்பு டேஸ்ட்டில் முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மீன் குழம்பே தாங்க முட்டை வைத்து நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ 3 முட்டை எடுத்திருக்கேன். தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் வெஜிடபிள் கட் பண்ணுற பாத்திரத்தில் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி தனித்தனியாக எடுத்து ஊற்றிட்டு இதுக்கு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கின்னு, பிறகு கருவேப்பிலை போட்டுக்கணும். நீங்கள் பச்சை மிளகா விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். பசங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா அது நமக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் பச்சை மிளகா விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். மல்லி நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும் பொடிசாக. அப்புறம் மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் உரலில் இடிச்சிட்டு அது சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த மிளகு போட்டுக்கணும். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கிக்கங்க. இது கலக்கி விடுறதுல தான் இருக்குது. நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இதுக்கு மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, மிளகு 1/4 டீஸ்பூன் உரலில் இடித்தது, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். மசாலா சேர்த்துட்டு நல்லா மீண்டும் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கின்னு இது மீன் சுவையில் அந்த குழம்பு அந்த இப்போ முட்டையை போட்டு செய்ய போகிறோம். இது வேக வச்சு கட் பண்ணி செய்ய போகிறோம். அந்த மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அது யாரும் முட்டை குழம்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மீன் குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. யாருக்குமே தெரியாது. அது துண்டு மீன் எல்லாம் போட்டு நம்ம மீன் குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும். பசங்கள்லாம் கூட நம்ம மீன் குழம்புன்னு கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. மீனும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனால் மீன் சுவை மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு. இதே மாதிரி செய்து பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுருக்கேன். கலக்கி விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். மாற்றிட்டு இதில் மல்லி மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா மீண்டும் ஒரு கலந்துருவோம். ஸ்பூனால் கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டுட்டு இது இட்லி பானையில் அவிச்சு எடுக்க போகிறோம். வேறு பாத்திரத்தில் ஊற்றி. ஏன்னா இந்த பாத்திரத்துலையே நம்ம அவிக்க முடியாது. வேறு பாத்திரத்தில் தான் எப்போதும் நம்ம இந்த வட்டலப்பெல்லாம் செய்வேன். அந்த பாத்திரத்தில் தான் நம்ம அடிகனமான பாத்திரமாக இருக்குன்னு. இல்லைன்னா கேக்கு செய்கிற டின்னாக இருந்தாலும் அதுவும் கரெக்டாக இருக்கும். அந்த இதில் நீங்கள் இப்போ இந்த வட்டலப்பம் இதில் தான் செய்வேன். அதனால் இதுலேயே நான் அந்த முட்டையை வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நெய்யோ ஆயிலோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து இது செய்திடலாம். கொஞ்சமாக நான் நெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அந்த பாத்திரத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த முட்டையை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு இட்லி பானையில் தண்ணி வைத்து நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு, அதை கலவடை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி இருந்தாக்கா அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வைத்து ஒரு மூடி, சில்வர் மூடியை திருப்பி போட்டு நம்ம இட்லி மூடியை மூடிடணும். இது ஒரு 5 நிமிடம் அல்லது 6-7 நிமிடத்துலேயே வெந்துடும். குயிக்காக வெந்துடும். ஏன்னா 3 முட்டை தான் குயிக்காக வெந்துடும். இப்போ இட்லி பானையில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு வைத்து அந்த முட்டை கலவையை திருப்பி மூடி போட்டு சில்வர் மூடி போட்டு மூடின்னு அது வேகட்டும். இப்போ புளி ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி கரைச்சி எடுத்துக்கிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். புளி கரைச்சல் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இப்போ கொரப்பாக ஒரு மீடியமான தக்காளி அரைச்சி இதில் வச்சுருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு, கொஞ்சமாக என்கிட்ட மிளகு இருந்துச்சு அந்த முட்டையில் போட்டுட்டு பாக்கி அந்த மிளகையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். அதுக்குள்ளே இது ஒரு 3 நிமிடம் 5 நிமிடத்துக்குள்ளே இது வந்துட்டாங்க. ஒரு ஸ்டிக்கு வைத்து நம்ம இட்லி பானையை அந்த திறந்து அந்த மூடியை திறந்துட்டு நம்ம ஸ்டிக்கு வச்சு இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட நம்ம பார்க்கலாம். நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. 3 முட்டை தான். அதனால் குயிக்காக வந்துட்டாங்க. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மூடி போட்டு வேறு அடுப்பில் மாற்றிடுவோம். ஆனால் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மண் சட்டி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போதும் மண் சட்டி தான். அதுவும் மீன் குழம்பு டேஸ்ட்டில் முட்டை குழம்புக்கு கேட்கவா வேண்டும். இந்த மண் சட்டியை வச்சுருவோம். ஒரு 6 டீஸ்பூன் நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பே தான். எங்கள் வீட்டில் உள்ளவங்க கண்டே பிடிக்க முடியல.
வெங்காயத்தை போட்டுடுவோம். பூண்டு வந்து ஒரு 6-7 பல் வந்து பூண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு மீடியமான தக்காளி வந்து கொரப்பாக, வெங்காயத்தையும் கொரப்பாக அரைச்சிட்டேன். ஒரு பல்ஸு விட்டால் போதும். வெங்காயம் ரொம்ப நெய்ஸாக இருக்கக்கூடாது, ஒரு பல்ஸு விட்டால் போதும். ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். நல்லா வந்து வதக்கிக்கின்னு அப்புறம் வந்து தக்காளி மீடியமான தக்காளியை கொரப்பாக அரைச்சிருக்கேன். அதையும் நெய்ஸாக அரைக்காதீங்க, கொரப்பாக அரைங்க. அரைச்சிட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கங்க. இதில் கறிவீடம் கூட நம்ம போடலாம். ஆனால் வந்து பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் வந்து கறிவீடம் போட்டிருக்கலாமே அப்படின்னு கூட தோணுச்சு. ஏன்னா இன்னும் போட்டால் இன்னும் வந்து வாசனையாக அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாகவே கிடச்சிருக்கும். நான் கொஞ்சம் உப்பு வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் பிறகு வேறு உப்பு நான் போடுவேன். பத்தாது அப்படின்னாக்கா போட்டுக்கலான்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இதுக்குள்ளே மசாலா, நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தால் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து தனி மிளகாய் தூளாக இருக்கிறதுனால தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும், அப்புறம் மல்லித்தூள் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் 2 டீஸ்பூனும், அப்புறம் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு உள்ளது. நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தால் அப்படி சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் வந்து சேர்த்து கூட போட்டுக்கலாம். நான் அதுலேயும் அரைச்சி தான் இருப்பேன். இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிறதுனால நான் 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்பேன். இப்போ ஸ்பூனுலாம் வந்து சின்ன ஸ்பூனாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்னா 1/4 டீஸ்பூனாக இருக்கும் மஞ்சள்தூள்லாம். இப்போ வந்து அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ஸ்பூனு கணக்கு வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுப்போம். எல்லாத்தையும் வந்து நல்லா வதங்கி வரணும். பிறகு தான் புளி கரைச்சலை நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம். லாஸ்ட்டு வரைக்குமே நம்ம வந்து இந்த குழம்பு செய்து கொடுத்தா லாஸ்ட்டு வரைக்குமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம துண்டு மீன், கொடுவா மீன்லாம் நாங்கள் வாங்குவோம், எல்லோரும் வாங்குவோம். அந்த மீன் டேஸ்ட்லேயே இருக்கும். அந்த மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னடா அதில் முள் தான் இல்லை, நடுப்புற வந்து துண்டு மீனில் முள் இருக்கும், அந்த முள் தான் இல்லைன்னு நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த முட்டை சுமல் வந்து வரவே வராதுங்க கொஞ்சம் கூட. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த புளி கரைச்சலை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு தேங்காய் விழுதியும் இதில் கலந்துருவோம். கலந்துட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அந்த தேங்காய் அந்த தக்காளியோடய அரைக்கிறதுனால நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த விழுதியும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தான் நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போ தேங்காய் விழுதை சேர்த்துட்டு அந்த மூடியிலையும் அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு, இது திக்னஸாக இருக்குனுங்க, ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் மீன் குழம்பு நம்ம எப்படி வைப்போம் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் இருக்கக்கூடாது, திக்னஸாக இருக்குன்னு. இப்போ வந்து மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ முட்டையை வெந்துட்டாங்க. இது நல்லா ஆறிடுச்சுன்னா நம்ம வந்து கேக்கு மாதிரி எடுத்துடலாம். இருந்தாலும் சூடாக தான் இருக்காங்க. நான் சுற்றிரும் ஏன்னா உடஞ்சி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து திருப்பி போடலை. நான் அப்படியே வந்து பாத்திரத்துலேயே கட் பண்ணிக்கிட்டேன். சுற்றிரும் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 கோடு தான் போட்டேன். 3 கோடு போட்டு இந்த சைடு ஒரு கோடு போட்டு மீன் துண்டுகள் மாதிரியே எடுத்துட்டு அப்படியே மீன் துண்டு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இருக்கும். நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உடஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டேன். ஆனால் கொஞ்சம் கூட அந்த பாத்திரத்தில் ஒட்டலை. நல்லா கொதி வந்துட்டாங்க. கொதி வந்து நம்ம மீனை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடியே இந்த முட்டையை வந்து போடக்கூடாது. கொதி வந்து தான் நம்ம போடணும். அப்போ தான் அதில் ஊறி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உடனேவும் நம்ம சாப்பிட்றக்கூடாது. ஒரு 1/2 ஹவர் வந்து ஒரு மணி நேரம் 1/2 ஹவர் வந்து ஊறி சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அந்த முட்டையை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி மீன் துண்டுகள் மாதிரியே கட் பண்ணி போட்டேன். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஆயிலெலாம் தடவிருக்கோம் இல்லையா, நெய்யெலாம் கொஞ்சம் கூட ஒட்டலை. டேஸ்ட்டு வேறு லெவல் தான். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. எல்லா துண்டுகளையும் நான் போட்டுட்டேன். ஒரு 6-7 துண்டுகள் வந்துச்சு, போட்டாச்சு. 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு மூடிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா, அந்த புளி கரைச்சல் எல்லாமே அதில் வந்து சேர்ற மாதிரி. ஏன்னா இது வந்து முட்டை வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அப்படி மேலே எலும்பி தான் இவங்க வருவாங்க. திரும்பவும் நம்ம வந்து கலந்து விட்டு அதை வந்து அந்த குழம்போடு சேர்ந்து ஊறுற மாதிரி செய்யணும். பாருங்கள், மேலே எலும்பி பால்ஸ் மாதிரி வராங்க. இதை வந்து பாருங்கள், மீன் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். எனக்கு மீன் மாதிரியே இருந்துச்சு, துண்டு மீன் மாதிரியே இருந்துச்சு எனக்கே. ஏன்னா செய்கிற எனக்கே அப்படி தெரிஞ்சிச்சு. இப்போ இன்னும் அது கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்து நம்ம வந்து பிறகு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும்.
சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டில் முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், துண்டு மீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? மீன் குழம்பே தான். அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக சூப்பராக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்புறம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.